டிடி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். குருவருளும் திருவருளும் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது 5வது அதிகாரமாக இருக்கிற திருமூலர் வரலாறு என்கிற அதிகாரத்தில் ஒரு சில பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம். நான் முன்பே சொன்னது போல திருமூலர் தான் இந்த நூலை எழுதுவதற்கு எவையெல்லாம் ஆதாரமாக இருந்தவை, எந்த மரபிலிருந்து வந்தேன் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போது திருமந்திரத்தில் தன்னுடைய வரலாறை பற்றி 22 பாடல்களில் திருமூலர் சொல்லியிருக்கிறார். இப்போ திருமூலர் வரலாற்றை நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் நிறைய சமய தொடர்பாக பல கதைகள் நாட்டில் உலவுகின்றன. மிக பலர் திருமூலரை பற்றி ஏதோ கற்பனையில் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு சான்று 2 தான். ஒன்று, தெய்வச்சேக்கிழார் பெரிய புராணத்தில் திருமூலரை பற்றி 28 பாடல்களில் வரலாறு எழுதியிருக்கிறார். அதுதான் பெரிய சான்று. 2வது முக்கியமான சான்று, திருமூலரே தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த பாயிரத்தில் திருமூலர் வரலாறு என்ற அதிகாரத்தில் 22 பாடலில் செய்தியை சொல்லியிருக்கிறார். இதை நம்பலாம். 28 ஒரு 22, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமான பாடல்கள். வேறு மற்ற கதைகளெல்லாம் சுவைக்காக சொல்லப்பட்டவை, அதை விட்டுடலாம். இது 77வது பாடல். இந்த 77வது பாடலில் திருமூலரே தன்னுடைய சீடர், இப்போ நாம் இதுக்கு முன்னே அவரோடு இருந்தவர்கள் பதஞ்சலி, வியாகரபாதர், அதுக்கப்புறம் சனகாதி முனிவர்கள் 4. இப்போது இவருடைய குருகுலம், இவருடைய மாணவன் ஒருவனை பார்த்து, அவர் பேர் மாலாங்கன், அவனை பார்த்து சொல்கிறார், மாலாங்கனே, இங்கு ஏன் நான் வந்தேன் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு நான் ஏன் வந்தேன், நான் ஏன் இந்த நூல் எழுதணும் அப்படின்னு தன்னிலை விளக்கமாக அந்த மாணவனை பார்த்து சொல்கிறார். மாலாங்கனே, இங்கு யான் வந்த காரணம். பாட்டு 77வது பாட்டு. மாலாங்கனே, யான் இங்கு வந்த காரணம், நீலாங்க மேனியில் நேரிழையாலோடு, நீலமணி போல நிறத்தோடு அந்த வண்ணத்தோடு இருக்கிற உமையம்மையாலோடு, மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. அந்த திருமந்திரத்தில் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொல்லப்பட்ட ஆகமங்கள் இவையெல்லாம் ஞானங்கள் முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், ஆதி குருவாக இருக்கிற சிவபெருமான் சனகாதி முனிவருக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்ட உமையம்மை கேட்குற பொழுது உமையம்மைக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் விளக்குகிறார். அப்படி நம்மளுடைய சிவபெருமான் நீலமணி நேரத்தோடு இருக்கக்கூடிய உமையம்மைக்கு சொன்ன இந்த ஆகம ரகசியங்களை எல்லாம் மூலாங்கமாக மொழிந்த, மூல அங்கமாக இருக்கிற, முதன்மை பொருளாக இருக்கிற அந்த உண்மை ரகசியங்களை, மெய்ப்பொருள் ரகசியங்களை, என்ன சப்ஜெக்ட் சொன்னாங்களா, அதில் உள்ள என்ன பொருள்னா திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை, இறைவனுடைய அந்த 5 வகையான திருக்கூத்து, 5 தொழில் இயற்றுகிற வல்லபம் உடையவர், 5 தொழில் இயற்றும் கூத்து. அது என்ன, முன்பே நான் சொல்லியிருக்கேன், 5 வகையான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5ஐயும் அவர் ஆனந்த தாண்டவத்திலே உலக இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உலக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூத்தில் இருக்கிற ரகசியங்கள், அதாவது உலக நடைமுறை, உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் சிவபெருமான் உமையம்மைக்கு சொன்னாரே, அது எங்களுக்கு சொல்லப்பட்டது. உமையம்மைக்கு அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அவையெல்லாம் எங்களுக்கும் சொல்லப்பட்டது. அந்த திருக்கூத்தின் உண்மையை, இயல்பை, அவற்றையெல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த ஞானத்துக்கு சொல்வதற்காக நான் வந்தேன், சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே என்கிறார். இப்போது அப்படியானால் ஒரு ஞானம் வருகிறது என்று சொன்னால் திடீரென்று வருவதில்லை. பல பேர் சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு திடீரென்று கனவில் தோன்றியது, எனக்கு திடீரென்று உதித்தது. ஆனால் நம்ம மரபு என்ன சொல்லுகிறதுன்னா, அப்படியெல்லாம் யாருக்கும் வராது. இது கைலாயப்பரம் முதல்ல எங்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான்ட்டு தொடங்கி உமையம்மைக்கு வந்து, சனகாதி முனிவர் 4 பேருக்கு வந்து, அதுக்கப்புறம் சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாகரபாதர், திருமூலர் என்று வந்து, இவங்க 9 பேரும் தனித்தனி ஆசிரமங்களை வைத்துக்கொண்டு, தனித்தனி மடங்களை வைத்துக்கொண்டு, ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் சீடர்களை உருவாக்கி, இந்த ஞானம் இப்படித்தான் வழி வழியாக வாழையடி வாழையாக
பல்கி பெருகி ஞான பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியைத்தான் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அவருக்கு திடீரென்று வந்தது, கனவுல ஞானம் வந்தது, யாரோ வந்து தொட்டார் உடனே எனக்கு எல்லா ஞானம் வந்தது என்பதெல்லாம் இல்லை. ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க. கல்வி என்பது, ஞானம் என்பது வாழையடி வாழையாக ஒருவர் குருவிடமிருந்து சீடனுக்கு வர வேண்டும். அதைத்தான் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஞானத்தை பெறுவதற்குத்தான் இவ்வளோ பாடுபட்டாங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ராமபிரான் அவதாரம். ஆனால் ராமபிரான் என்ன கல்வி? அவருக்கு ஒரு குரு தேவைப்பட்டார். வசிஷ்டர் இருந்து முழுமையாக தசரதன் மக்களுக்கு ஞானத்தை வழங்கினார். அவர் குருகுலத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டார். வசிஷ்டன் கற்றுக் கொடுத்தது போதாது என்று விஸ்வாமித்திரர் வேறு அவருக்கு வந்து தனியாக காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் எல்லா ஞானத்தையும் வழங்குகிறார். இறைவனே அவதாரமாக வந்தாலும் ஒரு குரு மூலமாகத்தான் பெற வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா அவரும் ஒரு குருகுலத்தில் போய் சாந்தீப முனிவர்கிட்ட முழுமையாக கற்று தெளிகிறார். ஆக ராமாவதாரமாக இருந்தாலும் கிருஷ்ணாவதாரமாக இருந்தாலும் எல்லோரும் திடீரென்று அவங்களுக்கு ஞானம் கிடைத்த நமக்கு வரலாறு இல்லை, சான்று இல்லை. எல்லோரும் குழந்தை பருவத்தில் ஒரு குருவிடம் போய் பணிவிடை செய்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஐம்புலன் அடக்கி பணிவிடை செய்து தான் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இப்போ சமூகம் வேறு மாதிரி நம்புகிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஞானம் அப்படிலாம் வராது, திடீரென்றுலாம் வராது. திடீரென்று இடி இடித்து மின்னல் மிடித்தெல்லாம் ஞானம் வந்து உங்களுக்கு பொத்துக்கிட்டெல்லாம் வராது. நீங்கள் பணிவாக இருந்து ஒரு மாணவனாக சீடனாக இருந்து கற்று தெளிய வேண்டும். இதைத்தான் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதான் ரொம்ப அழகாக நாலடியார் சொன்னிச்சு. நன்னிலைக்கண் தன்னை நெருப்பானும் நிலைகலைக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். இப்போ நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறேன்னா ஒரு குரு பிரம்மாண்டிலிருந்து முறையாக கல்வி கற்றுத்தான் வரணும். திடீர் என்று யாரும் பிஹெச்டிலாம் முடிக்க முடியாது. 10வது படிக்கணும், +1 +2 படிக்கணும், அதுக்கப்புறம் இளங்கலை பிஏ படிக்கணும், அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கணும், அப்புறம் எம்ஃபில் படிக்கணும், அப்புறம் குறைஞ்சது 3 ஆண்டாவது பிஹெச்டி பண்ணணும். இவ்வளோ முடித்த பிறகு தான் நீங்கள் முனைவர் ஆகலாம். இப்போ பல பேர் நினைக்கிறாங்க நாங்கள் திடீரென்று வந்துடலாமே. அப்படி திடீரென்று வந்தால் திடீரென்று விழுந்து போகும். அடிப்படை இல்லாமல் நீங்கள் மேலே போனால் விழுந்துடுவோம். அதனால தான் ரொம்ப அழகாக இவர் நாலடியார் சொன்னது நன்னிலைக்கண் தன்னை நிற்பானும். அதை தான் திருவள்ளுவர் ஒன்னே மக்களடியில் சொன்னார். பெருமைக்கும் சிறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் உழைக்கணும், நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட நிற்கணும். இந்த ஞானம் மட்டும் நீங்கள் கையேந்தி தான் பெற வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் பெற முடியாது. அதை ஒரு அடியில் சொன்னார் அதிவீரராம பாண்டியர். பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. நீங்கள் வரலாற்றில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதிகாசங்களிலிருந்து புராணங்களிலிருந்து அவதார புருஷர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த ஞானத்தை ஒரு மரபு ரீதியில் தான் ஒரு பெரியோர்களை அண்டி மெய் பொத்தி வாய் பொத்தி பதைப்போட பணிவோடு தான் கேட்க முடியும். செவி வாயாக நெஞ்சு கரணாகத்தான் ஞானத்தை பெற முடியும். படிப்படியாகத்தான் அந்த வளர்ச்சி இருக்கும். அதைத்தான் இங்கே திருமூலர் இந்த பாட்டு என்ன ஏன் அருமையான பாட்டு என்றால், தனக்கு முன்னிருந்த பெரியரோட சொன்னார் ஞான பரம்பரை, தன்னோடு தான் படித்த அந்த ஞான பரம்பரை சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், தன்னுடைய மாணவனுக்கு நான் எதனால் வந்தேன், ஏன்னா இவன் அடுத்து சொல்லணுமில்ல, இந்த ஞான பரம்பரை என்னான்னு அடுத்த சீடனுக்கு தெரியணுமில்ல. அதனால தான் சொல்கிறார், மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் தெரிஞ்சுக்கோ, இதுக்கு தான் நான் வந்தேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சாதாரண ஆள் இல்லை, இவ்வளோ பெரிய ஞான பரம்பரையில் எனக்கு அப்புறம் நீ தொடர்ந்து வருகிறாய். நீலாங்க மேனியில் நேரிழியாலோடு மூலாங்கமாக மொழிந்த எது மொழிந்தாராம், திருக்கூத்தின் சீலாங்க வேதம். ஐந்தொழில் இயற்றுகிற இந்த உலக இயக்கத்தை பற்றுகிற எல்லா ஞானங்களையும் சுருக்கி உனக்கு எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் செப்ப வந்தேன், அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். அருமையான திருமந்திரத்தை செவிமடிப்போம், சிந்தையில் வைப்போம், வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வருவோம். அனைவருக்கும் வணக்கம்.